சிவாய நமக. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டியிலிருந்து கழுகுமலை செல்லும் சாலையில் கோயில்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிறிய கிராமம் நாலாட்டின்புத்தூர். இந்த ஊரில் அமைந்துள்ள மிக பழமையான கோயிலான ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை தான் நாம் இந்த காணொலியில் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இங்குள்ள மூலவரான சிவபெருமானின் லிங்க திருமேனியானது பல ஆயிரங்கள் ஆண்டு பழமையானது. ராமபிரான் சீதா பிராட்டியை தேடி இலங்கைக்கு சென்ற பொழுது ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்த இந்த பகுதியில் உள்ள இந்த சிவபெருமானின் லிங்க திருமேனியை வழிபாடும் செய்திருக்கிறார். முனிவர்களும் அகத்திய பெருமான் பொதிகை மலைக்கு செல்லும் போது இங்கு சில காலம் தங்கியிருந்து இந்த சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். இங்குள்ள சிவபெருமானின் லிங்க திருமேனி தான் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. சிவபெருமானின் சன்னதிக்கு அருகிலேயே இந்த திருக்கோயிலின் அம்பிகை மீனாட்சி என்ற திருநாமத்துடன் நின்ற கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அருகிலேயே நடராஜ பெருமானின் உற்சவ திருமேனி. இங்குள்ள சிவபெருமானின் உற்சவ திருமேனியும் மீனாட்சி அம்மனின் திருமேனியும் ஒரு சிறிய ஓட்டு கட்டடத்தில் அமைந்துள்ளது. வெளியில் இருந்து பார்ப்பதற்கு இது ஒரு வீடு போலவே தோன்றும். தட்சிணாமூர்த்தியின் திருமேனியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். இந்த திருக்கோயிலினுடைய சிவபெருமானின் லிங்க திருமேனி மட்டும்தான் மிக பழமையானது. அடியார்களின் ஒத்துழைப்புடன் மற்ற இறை திருமேனிகளும் மற்றும் சன்னதிகளும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நிறுவப்பட்டது. இப்பொழுது நாம் தனி சன்னதியில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு அருகில் ராகு மற்றும் கேது பகவானின் சிலைகளையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். இந்த திருக்கோயில் ராகு மற்றும் கேது தோஷங்களை நீக்கும் ஒரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது. மூலவர் சன்னதிக்கு பின்புறம் அமிர்தகடேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் சிவபெருமானின் லிங்க திருமேனியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். தனி சன்னதியில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் பத்திரகாளி அம்மன் அருகிலேயே சுமார் 5 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். நவக்கிரகங்களின் சன்னதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். பைரவருக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் பைரவர். ஒரு பழமையான சிவலிங்கத்தின் திருமேனியை தரிசனம் செய்தோம் என்ற ஆனந்தமயத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.